தமிழகத்தில் இனி அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டம் சொல்லுங்க பார்க்க போறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு திருப்பத்தை ஷேர் பண்ணுங்க. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்து வரக்கூடிய 3 அல்லது 4ஆம் தேதியில் மழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தென் தமிழகம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி எந்தெந்த மாவட்டங்களும் மழையானது பதிவாகும் சொல்லி பார்க்க போறோம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு மழை தொடர வாய்ப்புள்ளது. குறிப்பா வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மழை தொடரும். ஆகவே பலத்த மழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை தீவிரமடை. தேனி, தென்காசி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை. வருகின்ற 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் தமிழகத்தில் மழை தீவிரம் அதிகரிக்கக்கூடும். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் மழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கடலூர், விழுப்புரம், காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த தாமனத்தில் பதிவான மழையளவு திருநெல்வேலி மாவட்டம் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர், ஸ்ரீபெரும்புத்தூர் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மற்றும் தென்காசி மாவட்டம் சிவகிரி, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, அடையாமறை, திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், கோவை மாவட்டம் பில்லூர் அணை, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, அதேபோல திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, ராமநாதபுரம், தேனி மாவட்டம் வீரபாண்டி, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மீனவருக்கான சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 40 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் அளவிருக்கக்கூடும். மீனவருக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இனி அந்தமான் கடற்பகுதிகளில் டிசம்பர் 5ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆகவே கடலோர மாவட்டத்தில் கனமழையானது எதிர்பாருங்க.